வணக்கம். ஏப்ரல் 1, 2026ல இருந்து இந்தியாவுல நம்ம பணத்தை பயன்படுத்துற விதமே மொத்தமா மாறப்போகுது. நீங்க ஒரு சொத்து வாங்குறீங்களா? யாருக்காவது கடன் கொடுக்கறீங்களா? இல்ல ஒரு பெரிய பொருள் வாங்கினாலும் சரி. இந்த புது ரூல்ஸ் உங்கள நேரடியா பாதிக்கப் போகுது. இது சும்மா ஏதோ விதிகள் கிடையாதுங்க. நம்மளோட நிதி பழக்கத்தையே மாத்தி எழுதப் போற ஒரு புது தொடக்கம்னு சொல்லலாம். வாங்க, இது என்னன்னு ஆழமா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த விஷயத்தை கேட்ட உடனே உங்க மனசுல வர்ற முதல் கேள்வி இதுவா தான் இருக்கும். ஐயையோ, அப்போ இனிமே பணத்தையே கையில தொடக்கூடாதா? கேஷ் யூஸ் பண்றதே தப்பா? அப்படின்னு ஒரு குழப்பமும் ஒரு சின்ன பதட்டமும் வரலாம். அதை நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா விஷயம் அது இல்ல. இந்த ஒரு வரிய மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. பணத்தை நீங்க பயன்படுத்தலாம், ஆனா அதுக்கு சரியான கணக்கு இல்லாம, விளக்கம் இல்லாம பயன்படுத்த முடியாது. கவர்மெண்டோட நோக்கம் பணத்தை ஒழிக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க செய்யற ஒவ்வொரு பெரிய பண பரிவர்த்தனைக்கும் ஒரு கணக்கு இருக்கணும். அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு, எங்க போகுதுன்னு ஒரு தெளிவான டிஜிட்டல் ட்ராக் இருக்கணுங்கிறது தான் அவங்க நோக்கம். ஸோ இனிமே நாம லிமிட்ஸை பத்தி மட்டும் இல்ல, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் பத்தியும் தான் அதிகம் பேச போறோம். நாம இப்ப பார்க்க போறது வெறும் புது லிமிட்ஸ பத்தி மட்டும் கிடையாது. இது நம்மளோட ஒட்டுமொத்த ஃபினான்ஷியல் சிஸ்டமும் இயங்குற விதத்திலே வர்ற ஒரு பெரிய அடிப்படை மாற்றம். சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு? இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் தனியா இருக்கும், பேங்க் ரூல்ஸ் தனியா இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்ல. எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணிட்டாங்க. உங்க பேங்க், நீங்க சொத்து வாங்குற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், பெரிய கடைகள்னு எல்லாமே உங்க பேன் நம்பருங்கிற ஒரே ஒரு நூல் வழியா இணைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கவர்மெண்ட் ஒரே இடத்துல இருந்து உங்க எல்லா நிதி நடவடிக்கைகளையும் பார்க்குற மாதிரி ஒரு புது சிஸ்டத்தை உருவாக்கிட்டாங்க. அடுத்து நாம டெபாசிட் பண்றது, பணம் எடுக்கிறது சம்பந்தமான ரூல்ஸை பார்க்கலாம். இதெல்லாம் தடைகள்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கற மாதிரி, ஒரு அலர்ட் பண்ற மாதிரி தான். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு காலிங் பெல் உதாரணத்தை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வருஷத்துல உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பணமா டெபாசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே உங்க பேங்க் என்ன பண்ணும்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காலிங் பெல் அடிக்கும். அவ்வளவுதான். அடடா, காலிங் பெல் அடிச்சிட்டாங்களே, உடனே நோட்டீஸ் வந்துருமான்னு பயப்படவே வேணாம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சார், இந்த அக்கவுண்ட்ல ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு ஒரு தகவல் மட்டும்தான் போகும். அப்போ எப்பதான் பிரச்சனை வரும்? நீங்க டெபாசிட் பண்ண அந்த 10 லட்சம் நீங்க ஃபைல் பண்ண இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல காட்டின வருமானத்தோட பொருந்தலன்னா அப்பதான் பிரச்சனை. உங்க ஏஐஎஸ் 26ASல இருக்கிற டேட்டா, அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஏற்கனவே உங்களை பத்தி இருக்கிற நிதி தகவல்கள், இது எல்லாத்தோடையும் நீங்க டெபாசிட் பண்ண பணம் முரண்பாடா இருந்துச்சுன்னா அப்போ விசாரணை வர வாய்ப்பு இருக்கு. உங்க கணக்கு வழக்கெல்லாம் சரியா இருந்துச்சுன்னா நீங்க எதுக்கும் பயப்படவே தேவையில்ல. சரி, பணம் எடுக்கிறதுக்கு அதாவது லிமிட் இருக்கா? இல்லவே இல்ல. நீங்க எவ்வளோ வேணும்னாலும் எடுக்கலாம். ஆனா ஒரு வருஷத்துல நீங்க 1 கோடி ரூபாய்க்கு மேல பணமா எடுத்தீங்கன்னா பேங்க் 2% டிடிஎஸ் பிடிப்பாங்க. இது ஒரு வரி கிடையாது, இது ஒரு அட்வான்ஸ் டாக்ஸ் மாதிரி தான். உங்க கணக்கெல்லாம் சரியா இருந்துச்சுன்னா நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இதை திரும்ப வாங்கிக்கலாம். இது எதுக்குன்னா, ஓகே, இந்த நபர் ரொம்ப அதிகமா பணத்தை கையாளுகிறாருன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குற ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் மாதிரி தான் இது. இப்ப நாம கவர்மெண்ட் ரொம்பவே உன்னிப்பா, ரொம்ப கடுமையா கண்காணிக்கிற 2 ஏரியாவுக்கு வருவோம். ஒன்னு கடன்கள், இன்னொன்னு சொத்து வாங்குறது, விக்கிறது. இதுல ஏன் இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்க பணமா ஒருத்தருக்கு கடன் கொடுக்கவோ இல்ல ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கவோ அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச தொகை வெறும் 20,000 ரூபாய் தான். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஜஸ்ட் 20,000 rupees. ஒருவேளை இந்த ரூலை மீறினா என்ன ஆகும்? பெனால்டி. நீங்க கொடுத்த அல்லது வாங்கின மொத்த பணமும் பெனால்ட்டியா கட்டணும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு 50,000 ரூபாய் பணமா கடன் கொடுத்தா அபராதமும் 50,000 ரூபாய் கட்டணும். இங்கே தான் நிறைய பேர் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. நான் 10,000 2 தடவை கொடுக்கறேன், அப்போ தப்பிச்சிடலாம்னு நினைப்பாங்க. ஆனா விதி அப்படி சொல்லல. ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்கின மொத்த பாக்கி தொகை 20,000 தாண்டினாலே அது விதி மீறல் தான். அது உங்க நண்பரா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், யாருக்கா இருந்தாலும் பேங்க் வழியா டிரான்சாக்ஷன் பண்றது 2 பேருக்குமே பாதுகாப்பு. இதுவும் நிறைய பேர் கவனிக்காம விடுற ஒரு முக்கியமான ரூல். நீங்க ஒரு சொத்து வாங்குறதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கும்போது அது 20,000 ரூபாய்க்கு மேல பணமா இருக்கவே கூடாது. சின்ன அமௌண்ட் தானேன்னு பணமா கொடுத்துட்டா அது நேரடியா சட்டத்தை மீறதுக்கு சமம். சரி வாங்க, அடுத்த பகுதிக்கு போலாம். நம்மளோட அன்றாட பிசினஸ்லயும் தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் தாக்கத்தை ஏற்படுத்துற சில விதிகளை இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு பொதுவான தப்பான அபிப்பிராயம் இருக்கு. எப்படின்னா, ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பொருளை வித்துட்டு நான் 1.5 லட்சமா 2 பில் போட்டு தரேன், அப்போ பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது சுத்தமா தப்பு. ரூல்ஸ் பில்ல பார்க்காதுங்க, ஆளத்தான் பார்க்கும். ஒரே கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரே நாள்ல நீங்க 2 லட்சம் ரூபாய்க்கு மேல பணமா வாங்குனீங்கன்னா அது ஒரே டிரான்சாக்ஷனா தான் கணக்குல வரும். அது விதிமீறல் தான். இந்த விதி நேரடியா உங்க பாக்கெட்ல கைய வைக்கும்.
நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு செலவை 10,000 ரூபாய்க்கு மேல பணமா கொடுத்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்கம் டேக்ஸ் ஆஃபீசர்ஸ் அந்த செலவை உங்க கணக்குல இருந்து தூக்கிடுவாங்க. அதாவது அந்த செலவை ஏத்துக்க மாட்டாங்க. இதனால என்ன ஆகும்? உங்க லாபம் பேப்பர்ல அதிகமாகி நீங்க அதிகமா வரி கட்ட வேண்டியிருக்கும். நாம அடிக்கடி கவனிக்காம விடுற இன்னொரு விஷயம் இது. வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டை காலி பண்ணும்போது அந்த அட்வான்ஸை திரும்ப வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த தொகை 20,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா பேங்க் மூலமா தான் நடக்கணும். சரி, இந்த புதுசா இணைக்கப்பட்ட சிஸ்டம்ல உங்க பான் கார்டோட பங்கு என்ன? அது இப்போ எவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம் வாங்க. உங்க பான் கார்டு இப்போ வெறும் ஐடி கார்டு மட்டும் இல்ல, அதுதான் உங்க எல்லா நிதி நடவடிக்கைகளையும் இணைக்கிற ஒரு மைய புள்ளி. உங்க பேங்க் அக்கவுண்ட், சொத்து ரெஜிஸ்ட்ரேஷன், பெரிய பர்ச்சேஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு எல்லாமே இப்போ உங்க பான் நம்பருங்கிற ஒரே நூல்ல தான் கோர்க்கப்பட்டிருக்கு. இது வரித்துறைக்கு உங்க நிதி உலகத்தோட முழு மேப்பையே தெளிவா காட்டிடும். இனிமே எதையும் மறைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவ்ளோ நேரம் நாம விதிகளை பத்தி பார்த்தோம். சரி, இப்போ இந்த புது சிஸ்டம்ல எப்படி பாதுகாப்பா சட்டப்படி சரியா நடந்துக்கிறதுன்னு சில டிப்ஸ், ஒரு செயல் திட்டத்தை பார்க்கலாம். இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் உங்க பேங்க் தகவல் அனுப்புது, இன்னொரு பக்கம் உங்க ஏஎஸ் 26AS ரிப்போர்ட் இருக்கு. சொத்து வாங்கினா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து தகவல் போகுது. இந்த எல்லா டேட்டாவும் ஒன்னா சேர்ந்து உங்க பான் நம்பரை சென்டரா வச்சு உங்களை பத்தின ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் படத்தை உருவாக்குது. பாத்தீங்களா, இது தனித்தனி ரூல்ஸ் இல்ல, இது ஒன்னோட ஒன்னு பேசிக்கிற ஒரு முழுமையான நெட்வொர்க். இதோ உங்களுக்காக ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட். பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டல் மோட்ல பண்ணுங்க. எல்லாத்துக்கும் சரியான கணக்கு வழக்கு, டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. உங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் நீங்க உண்மையா பண்ற டிரான்சாக்ஷன்ஸோட மேட்ச் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. உங்க அக்கவுண்ட்டுக்கு திடீர்னு பெரிய தொகை வந்தா அது எங்கிருந்து வந்துச்சுன்னு ஆதாரம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா, லிமிட்டை தவிர்க்கறதுக்காக ஒரு பெரிய டிரான்சாக்ஷனை சின்ன சின்னதா பிரிக்க நினைக்காதீங்க. திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கோங்க, இந்த மாற்றத்தோட நோக்கம் பணத்தை ஒழிக்கிறது கிடையாது. ஆனா பெரிய பண பரிமாற்றங்கள் எல்லாமே வெளிப்படையா சரியான விளக்கத்தோட இருக்கணுங்கிறது தான் நோக்கம். கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த புதுசா உருவாகி இருக்கிற ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்ட ஃபினான்ஷியல் சிஸ்டத்துக்கு உங்க பண பழக்க வழக்கங்கள் எல்லாம் தயாரா இருக்கா? இது வெறும் ரூல்ஸ் இல்ல, இது ஒரு புது நிஜம். இந்த மாற்றம் நம்ம எல்லாரையும் பாதிக்க போகுது. அதனால இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தயாரா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம்.